ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக் வித் கோமாளிலிருந்து மணிமேகலை வெளியேறி வந்து தனக்கு அநீதி நடந்துருச்சு, சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன், பிரியங்கா என்னை வேலை செய்ய விடாமல் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வைக்க ரசிகர்களும் மணிமேகலைக்கு ஆதரவாக தங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து குறைசியும் சுனிதாவும் ஒரே நேரத்தில் வீடியோ வெளியிட்டு உண்மையாலுமே செட்டில் என்ன நடந்துச்சு, எதனால் மணிமேகலை வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து அமீர், டிஜே பிளாக், பாவனி, நிரூப், சக்கீலா உள்ளிட்ட பல பிரபலங்கள் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் மணிமேகலை என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரியங்கா ஒரு குக்காக வந்திருந்தாலும் ஆங்கரிங் வேலையை தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. தன்னை பேச விட மாட்டாங்க. அதே போல் எடிட்டிங் டீம் கிட்டையும் நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவங்களும் கேட்கறதே இல்லை அப்படின்னு மணிமேகலை தன்னோட வெளியேற்றத்துக்கான முக்கியமான காரணமாக அதை சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மணிமேகலை சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை சுயமரியாதை கிடையாது, இன்செக்யூரிட்டி தான். மணிமேகலை பிரியங்காவை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தன்னால் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சகிலா, அமீர், பாவனி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது பிரியங்கா குக் வித் கோமாளியில் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சில ஃபுட்டேஜோட கிளிப்பிங்ஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் எலிமினேஷனான ஸ்ரீகாந்த் தேவா எலிமினேட் ஆகும்போது முதல்ல ரக்ஷன் பேசி முடித்ததும் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசியிருப்பார். இதை தொடர்ந்து பிரியங்கா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி 30 செகண்ட்ஸ் பக்கமாக ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேங்க் பண்ணி பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறமா சாலின் ஜோயா எலிமினேட் ஆகும் போதும் முதல்ல செஃப் தாமு பேசியிருப்பார். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிங்கரில் சாலின் ஜோயாவுடைய ஷாட் வைக்கும்போது அவ்வளோ ரசிகர்கள் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதிக்க எங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஷார்ட் பீரியடில் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பிரியங்கா பேச ஆரம்பித்ததை பார்த்து மணிமேகலை ஒரு நொடி சாக்கானாலும் அந்த சூழ்நிலையை சமாளிச்சிருப்பாங்க. அடுத்து சிங்கர் பூஜா எலிமினேட் ஆகும்போதும் தனக்கு பூஜாவை ஒரு சிங்கராக தெரியும், அவங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நடிக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிருக்கா, பூஜாவோட சிங்கிங் கரியர், ஆக்டிங் கரியர் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பிரியங்கா பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறமா திவ்யா துரைசாமியோட எபிசோடில் மட்டும் பிரியங்கா பேசினதை எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் தான் மணிமேகலை பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால தான் மணிமேகலையோட ஃபுட்டேஜை இந்த எபிசோடில் காட்டியிருப்பாங்க. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கரோட 5 சீசன்கள், ஸ்டார்ட் மியூசிக், ஓ சொல்றியா உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பலரோடையும் பழக்கம் இருக்குது, அனுபவம் இருக்குது. அதனால தான் போட்டியாளர்கள் எலிமினேட் ஆகும்போது அவங்கள அட்ரஸ் பண்ணி தேங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிரியங்கா பண்ணுறதை பார்த்து மணிமேகலைக்கு தான் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த சீசனுடைய எல்லா எபிசோட்ஸ் பார்க்கும்போது மணிமேகலை ஆங்கரிங் பண்ண ஃபுட்டேஜை விட அவங்க போட்டியாளர்கள் கூட பண்ண கலாட்டாக்கள் தான் அதிகமாக காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக ஃபன்னாக இருக்குது. மணிமேகலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய பாப்புலாரிட்டியே அவங்க கோமாளியாக பண்ண விஷயங்கள், அதுக்காக அவங்க போட்ட கெட்டப், அவங்களோட டெடிகேஷன், இதன் மூலமாக தான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மணிமேகலைக்கு தன்னை ஒரு ஆங்கராக நிலைநிறுத்த தான் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் குக் வித் கோமாளியில் ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பை அவங்க தவற விட்டதே கிடையாது. அதே நேரம் அவங்க ஆங்கரிங் பண்ணுறதை விட கோமாளியாவோ அல்லது போட்டியாளர்கள் கூட பண்ணுற கலாட்டாக்களோ இதைத்தான் மக்கள் விரும்பி பார்த்துருக்காங்க. அதனால் குக் வித் கோமாளி டீமும் அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக காட்டியிருக்காங்க. ஆனால் மணிமேகலை ஆசைப்படுறது தான் ஆங்கரிங் பண்ண ஃபுட்டேஜை அதிகமாக எபிசோடில் வர மாதிரி காட்டணும் அப்படிங்கிறது தான். எடிட்டிங் டீம் பொறுத்த வரைக்கும் எதை வச்சா மக்கள் அதிகமாக விரும்பி பார்ப்பாங்களோ அதை மட்டும்தான் வைப்பாங்க. மணிமேகலைக்கு தன்னை ஆங்கரிங் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரியங்கா ஆங்கரிங் பண்ணுறதை பார்த்து தன்னை மறுபடியும் கோமாளியாக பண்ண சொல்லிடுவாங்களோ, தான் ஆசைப்பட்ட ஆங்கர் வேலை போயிடுமோ அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி தான் பிரச்சனை அப்படின்னு அமீர், சக்கீலா உள்ளிட்ட பிரபலங்கள் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க.